ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிடன் ரியாலிட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்கில்ஸ், இந்த மூணு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுற விதமான ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, செஸ் தான். இன்றைக்கி நம்ம செஸ் விளையாடுறதுனால நம்ம பிரெயினில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது, நம்ம பிஹேவியர்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குது, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பொதுவானது தான். இந்த வீடியோவில் நம்ம செஸ்ஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் ஒரு பர்சனுக்கு செஸ் மேலே இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Chess is played on an 8x8 board with 16 pieces on each side. The main motto of each player is to checkmate the opponent's king. இதோட மீனிங் என்னன்னா, நம்ம பீசஸை வச்சு ஆப்போனண்ட்டோட கிங்கை கண்ட்ரோல் பண்ணி அதை வேறு எங்கேயும் எஸ்கேப் ஆக விடாமல் லாக் பண்ணி வைக்கிறது தான் செக்மேட்னு சொல்கிறோம். இந்த கேமில் கிங், குவீன், பிஷப், நைட், ரூக் அண்ட் பான்ஸ், இந்த 6 காயின்ஸை வச்சும் இந்த ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு யூனிக் மூவ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் இந்த கேமில் இருக்கிற ஸ்பெஷல் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் ஆன கேம் பிளே தான் செஸ். இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஸ் அப்படிங்கிற கேம் விளையாடுறதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன், நம்மளோட மெமரி பவர் ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கக்கூடிய அந்த ஸ்கில் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 4 விஷயங்கள் தான் ஆக்சுவலாக என்ன, செஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த 4 விஷயத்துமே செஸ்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம இதை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் டீப் இன்டு இட். பெர்ஸ்பெக்டிவ், இதோட உண்மையான மீனிங்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட செஸ் பிளேயர்ஸ் எப்படி அவங்களோட கேமில் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ரியல் லைஃப்பில் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சப்போஸ் நானும் என் ஃப்ரெண்டும் செஸ் கேம் விளாட்றோம், நான் என்னோடய மூவை பண்ணுறேன், அதுக்கு பதிலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று அவனோட பீசஸை டிஃபெண்ட் பண்ணலாம், இல்லைனா என்னோடய பீசஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு முன்கூட்டியே அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்த்து வச்சுக்கிட்டேன்னா என்னோடய மூவ்ஸ் இன்னும் நான் எஃபிஷியண்ட்டாக என்னால் பிளான் பண்ணி மூவ் பண்ண முடியும். இப்போது இதோட ரியல் லைஃப் இம்பார்ட்டன்ஸ் பக்கம் வரலாம். கேரளாவில் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பற்றி நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். அதில் ஒரு 18-year-old கேர்ள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணப்பட்ட கமெண்ட் செக்ஷனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சப்போஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவங்கலாம் அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த நாளில் நம்ம அவங்களோட உயிரை இழக்காமல் இருந்திருப்போம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெமரிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நம்ம பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயத்தில் அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட ஆக்ஷனை இன்னும் பெட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹார்ட் டிஸ்க் தான் நம்மளோட மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இதை செஸ் பிளேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செஸ் பிளேயர்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் மூவ்ஸை வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. தன்னோட ஆப்போனண்ட் எப்போ ஒரு மூவ் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போது இந்த பேட்டர்னை இங்கே அப்ளை பண்ணி அந்த கேமை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த செஸ் பிளேயர்ஸ் இந்த மெமரியை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதை ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா ரியல் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்து பாஸ்ட்டில் ஏகப்பட்ட விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அந்த பாஸ்ட்டை வந்து யோசிக்கவே மாட்டாங்க, அது நம்மளுக்கு சேட்னஸை தான் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த பாஸ்ட்டை மெமரிஸை அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தை லேர்ன் பண்ணி நம்ம ப்ரெசென்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய விஷயத்தை கடந்து வந்திருப்போம். அப்படி கடந்து வந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருப்போம். இந்த விஷயம் பண்ணால் நல்லதா, இல்லை அந்த விஷயம் பண்ணால் நல்லதா, இந்த விஷயம் பண்ணுறதுனால வேறு யாராவது பாதிக்குமா, இது எல்லாத்தையும் யோசித்து முடிவு எடுக்கிறது தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம். இப்போது செஸ் கேமில் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு ரூக்கை கேப்சர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதே மாதிரி ஒரு பிஷப்பையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சப்போஸ் பிஷப்பை கேப்சர் பண்ணால் உங்களால் ஆப்போனண்ட்டோட கிங்கை செக்மேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வின் பண்ணணுன்னு ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் அந்த மூவ் பண்ணுவீங்களா, இல்லை ரூக்கை கேப்சர் பண்ணி என்னோடய பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் ப்ளே பண்ணுவீங்களா?
ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸால் சூழப்பட்ட கேம் தான் செஸ். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் பண்ணுறதுனால என்னென்ன நல்லது உங்களுக்கு நடக்கும், அதனால வேறு யாராவது பாதிக்கப்படுறாங்களா, அப்படி அவங்க நெகட்டிவாக பாதிக்கப்படக்கூடாதுன்னா அட் த ப்ரெசன்ட் நீங்கள் என்னென்ன செய்யணும், இது எல்லாத்தையும் யோசிக்கிற ஸ்கில் தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். க்ரியேட்டிவிட்டி. ரிசர்ச்சர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் க்ரியேட்டிவிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வேறு ஏதாவது பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த லிஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்க ரிசல்ட் விட்டப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா, செஸ் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் எதனால தான் இந்த செஸ் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் ப்ராட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது. ஒரு செஸ் கேம் விளையாடும் போது புக் மூவ்ஸையும் தாண்டி அவங்க மைண்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அந்த கேமை அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படித்த மூவ்ஸையோ இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண மூவ்ஸையும் தாண்டி அவங்க யோசிக்கிறாங்க. இதுதான் க்ரியேட்டிவிட்டி. இதை நம்ம இந்த செஸ்ஸில் மட்டும் இல்லை, நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸ்க்கு வரலாம். இங்கிலீஷ்லேயே செகண்ட் பிரிண்ட் பண்ண புக்கே செஸ்ஸை பற்றி தான் இருக்குது. அப்போ அது எவ்வளோ பாப்புலர்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிளைண்ட் ஃபோல்ட் செஸ். ஒரு சில கிராண்ட் மாஸ்டர்ஸ் தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு சில மூவ்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி அந்த கேமை வின் பண்ணுவாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க இந்த கேம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. வெறும் 2 மூவ்ஸில் ஒரு செஸ் கேமை முடிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, முடிக்க முடியும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேரே வச்சுருக்காங்க, அதான் ஃபூல்ஸ் மேட். இந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், ஏன் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த விஷயத்துக்கான ரீசன் தெரியாமலே நடந்துக்கிட்டு அதையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட ரீசனை என்கொயர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹிடன் ரியாலிட்டி.